بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ومن يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. الحمد لله رب العالمين வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, உங்களுக்கு முன்னால் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்னவென்றால் சமூக வலைதளங்களால் பெண்களுக்கு தீமையே. அல்லாஹ் இந்த உலகத்துல ஏராளமான படைப்புகளை படைச்சிருக்கான். அதுல சிறந்த படைப்பா இந்த மனித சமுதாயத்தை படைச்சிருக்கான். ஏன் இந்த மனித சமுதாயத்தை மட்டும் அல்லாஹ் இவ்வளவு சிறப்பிச்சு சொல்றான் அப்படின்னா, மற்ற எல்லா உயிரினத்துக்கும் அல்லாஹ் 5 அறிவை கொடுத்துருக்கான். ஆனா இந்த மனித சமுதாயத்துக்கு அல்லாஹ் 6வது அறிவா பகுத்தறிவை கொடுக்குறான். அதாவது சிந்திக்கக்கூடிய அறிவை கொடுத்துருக்கான். இவன் எதுக்காக இந்த அல்லாஹ் நமக்கு இந்த அறிவை கொடுத்துருக்கான் அப்படின்னா, ஒரு மனிதனா இருக்கிறான் அப்படின்னா அவன் ஒரு செயலா இருந்தா சிந்திச்சு செயல்படணும், தன்னுடைய அறிவை பயன்படுத்தி அந்த செயலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட அறிவை இன்றைக்கு மனிதர்கள் எப்படி பயன்படுத்துறாங்க? இந்த போனின் மூலியமா, இப்போ உள்ள டெக்னாலஜி மூலியமா தன்னுடைய அறிவை மழுங்க வைக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதிகமான பெண்கள் இந்த சோசியல் மீடியால மூழ்கி எப்படி இருக்கிறாங்க? ஒரு மோசமான நிலையை அடையக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. சமூக வலைதளங்கள்ல பெரும்பாலான மக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, 100ல் 99% மக்கள் எப்படி இருக்கிறாங்க? இதுக்கு அடிமையா இருக்கிறாங்களாம். பெரும்பாலான மக்கள் இதை ஒரு போதை பொருளாக பயன்படுத்துறாங்களாம். அல்லாஹ் என்ன சொல்றான்? அவர்கள் தமது பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும், தமது கற்பு நெறிகளை பேணி பாதுகாத்து கொள்ளட்டும்னு சொல்றான். ஆனா இன்னைக்கு பெண்கள் எப்படி இருக்கிறாங்க? கற்பு நெறிகளை பேணி பாதுகாக்காம தன்னுடைய பார்வைகளை தாழ்த்தாம அவங்க எப்படி இருக்கிறாங்க? இந்த சோசியல் மீடியா மூலியமா எல்லாத்தையுமே எப்படி செய்யறாங்க? ஒரு தவறான விஷயத்தை செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இன்னும் எப்படின்னா, பல பெண்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, எங்களோட திறமைகளை காட்டுறோன்னு சொல்லி சினிமா பாடல்களுக்கு ஆபாசமான அசைவுகளை கொடுத்து தன்னுடைய அங்கங்கள்லாம் வெளியில தெரியற மாதிரி உடை அணிஞ்சு அந்நிய ஆண்களை ஈர்க்கக்கூடிய வகையில ஒரு வீடியோவை எடுத்து அந்த சோசியல் மீடியால அப்லோட் பண்றாங்க. அப்போ அந்த வீடியோ எப்படி இருக்கு? பல ஆண்கள் ரசிக்கக்கூடிய வகையில இருக்கு. அப்போ இது கண்கள் செய்யக்கூடிய விபச்சாரம். ஏன்னா அது தப்புன்னு தெரியுது, ஆனா இது பல ஆண்கள் ரசிக்கக்கூடிய வகையில இருக்குது. பல பேர் இந்த வீடியோவை பாக்குறாங்க. ஒரு பொண்ணு இந்த மாதிரி அரைகுறை ஆடை அணிஞ்சு இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை செய்யக்கூடியதாக இருக்குது. அப்போ பல பெண்கள் இப்படியாகப்பட்டவங்களாக தான் இருக்கிறாங்க. இன்னும் என்னன்னா, இப்போ உள்ள பெண்கள் எப்படி தெரியுமா இருக்காங்க? வீட்டுல சோறு இல்லைனாலும் பரவாயில்ல போல பொண்ணுங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, போன்ல டேட்டா இல்லைன்னா உயிர் போயிடுது, அந்த மாதிரி இருக்கு. இன்னும் கடைநல்லூர் சம்பவத்தை கூட நம்ம எடுத்துக்கலாம். இதுல இந்த பொண்ணு எப்படியாகப்பட்டதா இருக்கு அப்படின்னா, இந்த பிள்ளைக்கு முதல்ல உங்களோட பெத்தவங்க மாற்று மதத்துல இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி மாற்று மதத்தில் இருக்கும்போது முஸ்லீமா மாறுறாங்க. முஸ்லீமா மாறினோடனே உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. இந்த பிள்ளைக்கு கடைநல்லூர்னு சொல்லக்கூடிய இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. திருமணம் செஞ்சோடனே இந்த பிள்ளை என்ன பண்ணுது? அதிகமா சோசியல் மீடியால மூழ்கி கிடக்குது. அப்ப இவங்களுடைய கணவர் என்ன பண்றாங்க? இந்த பிள்ளை சோசியல் மீடியால அதிகமா மூழ்கி கிடக்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, டிவோர்ஸ் கொடுத்துடுறாங்க. அப்போ டிவோர்ஸ்க்கு முன்னாடி அந்த பிள்ளை எப்படி இருக்கு அப்படின்னா, அடிமையாய் மட்டும்தான் இருக்கு அந்த சோசியல் மீடியாவுக்கு. டிவோர்ஸ்க்கு அப்புறம் அந்த பிள்ளை எப்படி இருக்கு? ஒரு போதை பொருளா பயன்படுத்துது. அந்த பிள்ளை என்ன சொல்லுது அப்படின்னா, எனக்கு இது இல்லாம இருக்க முடியல, எனக்கு இதுல ரீல்ஸ் பண்ணி போடுறது தான் எனக்கு மன நிம்மதியை கொடுக்குதுன்னு சொல்லுது. அந்த வீடியோ, எனக்கு இந்த வீடியோவை தூக்கி இந்த சோசியல் மீடியால போடுறது தான் எனக்கு மன நிம்மதியை கொடுக்குதுன்னு சொல்லி அந்த பிள்ளை சொல்லுது. அப்ப என்ன பண்றாங்க? இந்த பிள்ளை போடுற வீடியோவை எல்லாமே கடைநல்லூர் மக்கள் பார்த்துட்டு அவங்க என்ன பண்றாங்க? பேரண்ட்ஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி உங்க பொண்ணு இந்த மாதிரி இஸ்லாத்துக்கு மாற்றமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நீங்க அழகிய முறையில போய் உங்க பொண்ணுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்றா அந்த பிள்ளை என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த பிள்ளையோட தப்ப அவங்க பெத்தவங்க சுட்டி காட்டினாங்கன்னா, இந்த பிள்ளை என்ன பண்ணுது? அந்த ஊர்ல நடக்கக்கூடிய எல்லா தப்பையுமே சொல்லி ஒரு வீடியோ எடுத்து போடுது. நான் ஹிஜாப் அணிஞ்சு கண்ணியமான முறையில புர்காவை போட்டு நான் ரீல்ஸ் பண்ணி போடுறேன். அப்ப கடைநல்லூர் மானம் போதுன்னு சொல்றீங்களே, இந்த ஊர்ல எவ்வளவு அனாச்சாரமா நடந்துச்சு, அப்ப கடைநல்லூர் மானம் போகலையான்னு சொல்லி இப்படி ஒரு வீடியோவை எடுத்து போடுது. அந்த வீடியோல இந்த மாதிரி விஷயங்களை சொல்லுது. அப்போ இதுல என்ன இருக்கு அப்படின்னா, இந்த பிள்ளைக்கு தான் செய்யற தப்புனே தெரியல.
அது என்ன பண்ணுது, இந்த பிள்ளையோட தப்பை சுட்டி காட்டினா இந்த பிள்ளை எல்லா தப்பையுமே சுட்டி காட்டக்கூடியதாக வந்து இருக்குது. அப்போ அந்த பிள்ளை எந்த அளவுக்கு அந்த சோஷியல் மீடியாவை ஒரு போதை பொருளாக பயன்படுத்துது. இதில் முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டே என்ன தெரியுமா, அந்த பிள்ளை இந்த சம்பவத்திலே முக்கியமான ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, அந்த பிள்ளை என்ன சொல்லுது, எனக்கு இதில் மன நிம்மதி கொடுக்கறதே, எனக்கு இந்த ரீல்ஸ் பண்ணி போடுறதா எனக்கு மன நிம்மதியை கொடுக்குதுன்னு சொல்லுது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான், அவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வின் நினைவால் தான் அமைதி உறுகின்றனன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்போ இந்த வசனத்தையே மறுக்கிற மாதிரி எனக்கு இதில் ரீல்ஸ் பண்ணி போடுறதா மன நிம்மதியை கொடுக்குதுன்னு சொல்லுதா, இது எவ்வளோ ஒரு தவறான கருத்து தெரியுமா. அப்போ இந்த சோஷியல் மீடியா மூலியமா பல பெண்கள் இதை பார்க்குறாங்க, இந்த பிள்ளை சொல்றதெல்லாம். அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, இதுதான் சரி போலன்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அப்போ இந்த சோஷியல் மீடியாங்கிறது தவறான கருத்தை தெரிவிக்கக்கூடியதாக தான் இருக்குது. இன்னும் என்னன்னா, அபிராமி இஷ்யூ இது வந்து எல்லாருக்குமே தெரியும். இந்த பொம்பளை வந்து இந்த மாதிரி டிக்டாக் மூலியமாக வந்து நிறையா வந்து வீடியோவை ரீல்ஸ் பண்ணி போட்டு வேற ஒருத்தவங்க கூட தகாத உறவாக இருந்து இந்த மாதிரி ஓடி போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுது, நம்ம 2 பேரும் சேர்றதுக்கு வந்து தடையாக இருக்கிறதுக்கு வந்து அவங்க யாரு, கணவனையும் பிள்ளைங்களையும் கொன்னுட்டு இந்த மாதிரி வந்து போகுது. அப்போ இந்த சோஷியல் மீடியாங்கிறது பல குடும்பங்கள் வந்து நாசமாக போகுது. அப்போ இந்த மாதிரி இந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்க, ரீல்ஸ் பண்ணி போடுறது, வேற ஒருத்தவங்களோட இந்த மாதிரி உறவு ஏற்பட்டு இவங்க இந்த மாதிரி மானக்கேடான ஒரு செயலை வந்து செய்யக்கூடியவங்களாக வந்து இருக்கிறாங்க. அப்போ இப்போ கூட என்னன்னா, ஒரு ரீசெண்டாக நான் வந்து சொல்லியிருந்தேன் என்னன்னா, ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வந்து வீடியோ மது அருந்துற மாதிரி வந்து ஒரு வீடியோ வந்து ரீசெண்டாக வெளியில் வந்துச்சு சோஷியல் மீடியாவில். அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுது, மது பாட்டில் வந்து கையில் இருக்குது. அந்த கணவர், அதாவது அந்த கணவனும் மனைவியும் சேர்ந்து தான் இந்த மாதிரி வீடியோவே எடுத்து போடுறாங்க. அப்போ அந்த மனைவியுடைய கையில் வந்து அந்த மது பாட்டிலும் கணவருடைய கையில் வந்து என்ன இருக்குது, அந்த கிளாஸும் இருக்குது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இதுதான் எங்களோட உரிமை, நாங்கள் இப்படி தான் இருப்போம், பெண்கள் வந்து இப்படி தான் நாங்கள் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து தெரிவிக்கிறாங்க. அதில் என்ன இருக்குது அப்படின்னா, ஆண்கள் செய்யக்கூடிய அனைத்து தவறுகளுமே பெண்களும் செய்கிறது தான் இன்றைய பெண்களோட பெண் உரிமைன்னு சொல்கிறாங்க. அப்போ இது பெண் உரிமையா? இஸ்லாம் நமக்கு எப்பேற்பட்ட பெண் உரிமையை வந்து நமக்கு கொடுக்குது. அப்போ இந்த மானக்கேடான செயலை செய்கிறது தான் எங்களுக்கு பெண் உரிமைன்னு சொல்லி இப்போ வந்து புதுசாக இந்த பெண்கள் வந்து கிளம்பியிருக்காங்க. இன்னும் என்னன்னா, ஆடை உரிமை. இந்த ஆடை உரிமை விஷயத்தில் கூட இந்த சோஷியல் மீடியாங்கிறது தவறான கருத்தை தான் தெரிவிக்குது. என்னன்னா, ஒரு பொண்ணு நிர்வாணமாக நடிக்கிறது தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, இதுதான் பெண் உரிமை, இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி இந்த சோஷியல் மீடியாங்கிறது தவறான கருத்தை வந்து தெரிவிக்கக்கூடியதாக தான் இருக்குது இந்த மக்களுக்கு. அப்போ தப்புன்னு, அது வந்து தப்புன்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு தெரியும் அது தப்புன்னு. ஆனால் தெரியாத மக்கள் என்ன பண்ணுவாங்க, இதுதான் சரி போல, இப்படிதான் பெண்கள் இருக்கணும் போலன்னு சொல்லிட்டு ஒரு தவறான கருத்தை வந்து இந்த சோஷியல் மீடியா மூலியமா தெரிஞ்சுக்கக்கூடியவங்களாக தானே இருக்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், வலா துல்குபி ஐதிக்குமிலா தகுலுகத்தின்னு சொல்றான், உங்கள் கைகளை நாசத்தின் பக்கம் போட்டுக்கொள்ளாதீர்கள்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்போ வந்து பயான் வீடியோ எவ்வளவோ வருது இந்த சோஷியல் மீடியாவில், ஆனால் அது வந்து அதிகமாக பரவலை. ஆனால் ஒரு தீமையான ஒரு வீடியோவாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் அதிகமாக பரவுது. என்னன்னா, இந்த கடைநல்லூர் பொண்ணு வந்து இந்த மாதிரி வீடியோ எடுத்து போட்டுச்சுல்ல, அது தப்புன்னு சொல்லியும் கமெண்ட்ல பேசுகிறாங்க, நல்லதுன்னு சொல்லியும் கமெண்ட்ல பேசுகிறாங்க. அப்போ என்னன்னா, அந்த வீடியோவை ஏன் பார்க்குறீங்க? அப்போ ஒரு பொண்ணு ஆடுது, அந்த ஆடின வீடியோ 17K அந்த வியூஸ் வரையும் தாண்டி போகுது. அப்போ தீமை தான் இந்த சோஷியல் மீடியாவில் அதிகமாக பரவக்கூடியதாக இருக்குது. அல்லாஹ் என்ன சொல்றான், 33வது அத்தியாயத்தில் 33வது வசனத்தில் என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்கள் உங்கள் வீடுகள்லேயே தங்கிடுங்க, அறியாமை காலத்தில் அலங்காரத்தை வெளிகாட்டி திரிஞ்சது போல நீங்கள் வெளிகாட்டி திரியாதீங்க, நீங்கள் வந்து தொழுகை நிலைநிறுத்துங்க, ஜக்காத்தை கொடுங்க, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இன்னைக்கு பெண்கள் எப்படி இருக்கிறாங்க, அலங்காரத்தை மறைக்கிறாங்களா? சில முஸ்லீம் பெண்கள் கூட முகத்தில் அவ்வளோ ஃபவுண்டேஷன் லிப்ஸ்டிக்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, வெளியில் போய் திரியக்கூடியவங்களாக இருக்கிறாங்க, அலங்காரத்தை வெளியில் காட்டக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. வீட்டில் தங்குறதே கிடையாது. எப்படின்னா, எங்கே போனாலும் ஒரு டூராக பிடிச்சி விளாகாக பிடிச்சி சோஷியல் மீடியாவில் போட்டு பணம் சம்பாதிக்கக்கூடியவங்களாக மட்டும்தான் இருக்கிறாங்க. அவங்க பெண்களோட மைண்டே எப்படி இருக்குது, நம்ம வந்து வீடியோ போட்டு நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் ஒரே நாளில் ட்ரெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஹோம் டூரு, கிச்சன் டூரு, பாத்ரூம் டூரு, பெட்ரூம் டூர் கூட கொண்டும் இது எல்லாமே என்ன பண்ணுறாங்க, வீடியோவாக பிடிச்சி சோஷியல் மீடியாவில் போடக்கூடியவங்களாக தானே இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்களை ஃபாலோ பண்ணுற சப்ஸ்கிரைபரு அவங்களே இவங்க வீட்டுக்குள்ளே திருட்டு பயலாம் நுழையத்தான் செய்வான். அப்புறம் என்ன பண்ணுறாங்க, எங்கள் வீட்டுக்குள்ளே திருட்டு பையன் நுழைஞ்சிட்டான்னு சொல்லி இப்படி கத்தக்கூடியவங்களாக தான் இருக்கிறாங்க. அதையும் சொல்லி ஒரு வீடியோவாக போடுவாங்க. ஏன்னா இதன் மூலியமாக அவங்களுக்கு நிறைய பணம் வரும்ல, இந்த மாதிரி செய்யக்கூடியவங்களாக தான் இருக்கிறாங்க. இன்னும் என்னன்னா, இது வந்து எப்படி தெரியுமா இருக்குது, திருடங்கிட்டேயே சாவியை கொடுத்துட்டு எங்கள் வீட்டில் திருட்டு பையன் நுழைஞ்சிட்டான்னு சொல்கிற கதை மாதிரி தான் இருக்குது. இன்னும் என்னன்னா, சென்னை தாம்பரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா, கோபிநாத்னு சொல்லக்கூடியவன், இவன் வந்து என்ன பண்ணுறான், 25 வயசு இவனுக்கு. இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நான் வந்து ரியல் எஸ்டேட் தொழிலதிபர்னு சொல்லி
போலியான பயோடேட்டாவை பல வெப்சைட்டில் வந்து கொடுக்குறான். மேட்ரிமோனி மூலியமாக தமிழ், மலையாளம், கன்னடம்னு சொல்லிட்டு பல வெப்சைட்டில் போலியான பயோடேட்டாவை கொடுக்குறான். எப்படின்னா இவங்களுடைய அம்மா வந்து துபாயில் பெரிய பிஸ்னஸ் உமன் மாதிரியும் இவன் வந்து பெரிய தொழிலதிபர் மாதிரியும் சொல்லி அந்த பயோடேட்டாவில் வந்து போலியான பயோடேட்டாவை கொடுத்து இந்த மாதிரி பல பெண்களை வந்து ஏமாத்துறான். கிட்டத்தட்ட 12 பொண்ணுங்களை வந்து ஏமாத்துறான். அதில் வந்து டாக்டரும் உட்பட. அப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா ஐடி ஊழியர்னு சொல்லக்கூடியவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இவன் பெரிய பணக்காரனாக வேற இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பல பெண்கள் இவங்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இதை என்ன பண்ணுறான், இது ஒரு அட்வான்டேஜாக எடுத்துட்டு அந்த பொண்ணுங்கள்கிட்ட பேசுறது. அப்போ இந்த என்ன பண்ணுறான், பேசி முதல்ல என்ன பண்ணுறான் 2 மாதத்துக்கிட்ட பேசுகிறாங்க. பேசி என்ன பண்ணுறான் அப்படின்னா, எனக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து லாக் ஆகிடுச்சு, எனக்கு வந்து என்னோட வேலையாளுக்கு வந்து பணம் கொடுக்கணும்னு சொல்லி 20,000 ரூபா அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கேட்டிருக்கான். அந்த பொண்ணு கேட்டோன்னே அமுச்சு வச்சிருது. இது ஒரு அட்வான்டேஜாக எடுத்துட்டு அவன் என்ன பண்ணுறான்னா அடுத்து 3 லட்சம், அடுத்து 9 லட்சம்னு சொல்லி கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் மேலே பண மோசடி செய்யக்கூடியவனாக வந்து இருந்திருக்கான். அப்போது எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கை வந்து இந்த சோஷியல் மீடியா மூலியமாக எவ்வளோ வந்து ஒரு எப்படி அவல நிலையை வந்து பார்க்க முடியுது. பெண்கள் வந்து இந்த மாதிரி வந்து சோஷியல் மீடியாவில் மூழ்கி தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கக்கூடிய அவல நிலையை தான் வந்து பார்க்க முடியுது. இன்னும் என்ன அப்படின்னா விஜய் சம்பவம், இதில் வந்து என்னென்னா ஒரு புர்கா போட்டு ஹிஜாப் அணிஞ்ச ஒரு பெண்மணி சொல்கிறாங்க தன்னுடைய கணவர் பக்கத்தில் இருக்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கணவரை பக்கத்தில் வச்சுட்டு சொல்கிறாங்க நம்ம விஜயை பார்த்தா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கேட்குறேன், விஜய் என்ன இந்த பிள்ளைக்கு வந்து சகோதரனா? இந்த மாதிரி ஒரு கணவனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு தவறான பேச்சு, விஜயை பார்த்தா நான் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும்னு சொல்லி. அப்போ யாரை இங்கே முன்மாதிரியாக தேர்வு செய்கிறாங்க? அல்லாஹ் என்ன சொல்கிறான், நபியே உங்கள் இடத்துல அழகிய முன்மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்கிறானா? அப்போ இங்கே யாரை முன்மாதிரியாக தேர்ந்தெடுக்கிறாங்க? இந்த சோஷியல் மீடியா மூலியமாக இது வேற ட்ரெண்ட் ஆகுது, இந்த மாதிரி ஹிஜாப் அணிஞ்ச பெண்மணி இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லி. அப்போ தவறான கருத்தை தான் அதிகமாக சோஷியல் மீடியாவில் பரவக்கூடியதாக இருக்குது. இன்னும் என்னென்னா கேரளா சம்பவம், இதில் என்னென்னா ஒரு முஸ்லீம் பெண்ணு தான். அந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த மாதிரி பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணும்பொழுது என்ன பண்ணுது அப்படின்னா, தீபக்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அவங்கள வந்து தப்பாக எடிட் பண்ணி, அதாவது அவங்க வந்து மேலே வந்து உரசுற மாதிரி வந்து என்ன பண்ணுது, ஒரு வீடியோவை எடுக்குது, அதை ஸ்லோவாக வந்து எடிட் பண்ணி சோஷியல் மீடியாவில் போடுது. அப்போ என்ன ஆகுது, இந்த பொண்ணுக்கு தப்புன்னு தெரியுது, அந்த இடத்துல சரி தப்புன்னு சொல்லி கேட்க வேண்டியதானே, ஏன்னா அந்த பையன் வந்து அந்த மாதிரி பண்ணலை. இது வந்து ட்ரெண்ட் ஆகணுங்கிறதுக்காக இந்த பொண்ணு என்ன பண்ணுது, அந்த வீடியோவை வந்து எடிட் பண்ணி போடுது. போட்ட வேகத்துக்கு இந்த பிள்ளை ஒரே நாள்லே ட்ரெண்ட் ஆகுது. அப்போது தவறான கருத்து. அப்போ அந்த மனிதர் அந்த தப்பை செய்யவே இல்லை, தப்பு செஞ்சா மாதிரி இந்த பிள்ளை போட்டுருச்சு. போட்ட வேகத்துக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மனிதரை குறித்து நிறைய பேர் பேசுகிறாங்க, இந்த மாதிரி எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னு சொல்லி பேசும்பொழுது தீபக்னு சொல்லக்கூடிய மனிதர் என்ன பண்ணுறாங்க, மன உளைச்சல் காரணமாக தூக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. அப்போது இந்த பொண்ணு ட்ரெண்ட் ஆகணுங்கிறதுக்காக இந்த பிள்ளை என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த மாதிரி வந்து வீடியோவை எடுத்து போடக்கூடியதாக வந்து இருக்குது. அப்போது இந்த பிள்ளை வந்து இந்த மாதிரி செஞ்சிருக்குல்ல, இது எவ்வளோ பெரிய மோசமான இது தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், மானக்கேடான செயல் பரவ வேண்டும் என யார் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு இவ்வுலகத்திலும் மறுமையிலும் அவங்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உள்ளதுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இப்போ உள்ள பெண்கள் ட்ரெண்ட் ஆகணும்னு சொல்லி இந்த மாதிரி கேவலமான ஒரு விஷயத்தை செய்யக்கூடியவங்களாக வந்து இருக்கிறாங்க. இன்னும் என்னென்னா, லண்டன் பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆராய்ச்சி நடத்துகிறாங்க. என்னென்னா அதில் 11,000 டீனேஜ் பெண்கள் வந்து கலந்துக்கிறாங்க. அந்த பெண்கள் வந்து இந்த மாதிரி கலந்துக்கும் பொழுது அதில் 5 பெண்களை வந்து இந்த மாதிரி வந்து ஆராய்ச்சிக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதில் என்னென்னா கிட்டத்தட்ட 3 பெண்கள் வந்து எப்படி இருக்கிறாங்கன்னா 3 மணி நேரத்துக்கும் அதிகமாக வந்து சோஷியல் மீடியாவை வந்து பயன்படுத்துகிறாங்களாம். அதாவது ஒரு போதை பொருளாக. அதில் ஒருத்தவங்க தான் வந்து எப்படி இருக்கிறாங்கன்னா சாதாரணமாக ஒரு பொழுதுபோக்காக வந்து அந்த சோஷியல் மீடியாவை வந்து பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட் வந்து சொல்லுது. அதில் கலந்துக்கிட்ட டாக்டர் ஹோன்யல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் ஆண்களுக்கு விட பெண்களுக்கு தான் இந்த சோஷியல் மீடியாங்கிறது ரொம்ப மோசமான கருத்தை, அதாவது இந்த பெண்களுக்கு தான் இது வந்து மோசமாக இருக்குது. இந்த சோஷியல் மீடியாங்கிறது அதிகமாக மன உளைச்சலுக்கு ஆளாகிறதே அதாவது இந்த பெண்களாகப்பட்டவங்களாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, மன உளைச்சல் அதாவது மன கஷ்டம் எல்லாமே இந்த பெண்களுக்கு தான் ஏற்படுது சோஷியல் மீடியா மூலியமாக அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஹோன்யலி வந்து சொல்கிறாங்க. அப்போ இது எப்படியாகப்பட்டதாக இருக்குது? இன்னும் என்னென்னா, இரவில் யார் ஸ்டேட்டஸ் போடுறாங்களோ அவங்களுக்கு தூக்கத்திற்கே தடை போட்டா மாதிரி இருக்கான். ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி இரவு நேரத்தில் ஸ்டேட்டஸ் போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து தூக்கம் வராது. இன்னும் என்னென்னா, பெண்கள் தன்னுடைய முகத்தை வந்து யார் வந்து இந்த மாதிரி ஸ்டேட்டஸில் போட்டு அதுக்கு லைக்கும் கமெண்ட்டும் வரலையோ அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை செஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் சொல்லுது. அப்போது அவங்க பெண்கள் எப்படி நினைக்கிறாங்க, பிற ஆண்கள் வந்து நம்ம வந்து இருக்கக்கூடிய வகையில் இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை செஞ்சுக்கிறாங்களாம். அப்போ இந்த சோஷியல் மீடியாங்கிறது பெண்களுக்கு வந்து தவறான கருத்தை தான் போதிக்குது. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா 17வது அத்தியாயத்தில் 36வது வசனத்தில் சொல்லுவான், உமக்கு எதை பற்றி அறிவில்லையோ அதை நீங்கள் பின்தொடராதீங்க.
செவி, பார்வை, உள்ளம் இவை ஒவ்வொன்றும் அதை குறித்து விசாரிக்கப்படும். எனவே நம்மளுடைய பொறுப்பு கொடுத்து நாளை அல்லாஹ் மறுமையில் விசாரிப்பான். அந்த பொறுப்புக்கு அஞ்சி நம்ம நல்ல அமல்களை செஞ்சு நம்ம சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நல்ல மக்களாக ஆக வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். பாஹிர் தவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.